வாஞ்சியோடு தாகத்தோடு தூர இடத்துல இருந்தெல்லாம் நீங்க வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுடைய வாஞ்சிகளை நிறைவேற்றுவார். அவன் என்னிடத்திலே வாஞ்சியா இருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று தான் நம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப உயர்ந்த அடைக்கலத்துல நம்ம வைக்கணும்னா நம் வாஞ்சியோடு தாகத்தோடு யார் யார் கர்த்தரை தேடி வருகிறார்களோ அவர்களை உயர்ந்த அடைக்கலத்துல கட்டாயம் வைத்து அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த முழு ஜெபத்துல வந்திருக்கிற நம்ம கொஞ்சம் பேரா இருந்தாலும் நம் தேவன் நம் நடுவில் வந்திருக்கிறார். ஆகையினாலே உற்சாகத்தோடு நாம் கர்த்தருடைய சமூகத்துல காணப்படுவோம். உற்சாகமா யார் யார் இருக்காங்களோ அவங்களெல்லாம் தேவன் அவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகையினாலே சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, நாம் உற்சாகமாய் காத்திருந்து தேசத்தின் எழுப்புதலுக்காக, தேசத்தின் காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். அது எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் மனுஷனால் முடியாத காரியத்தை கூட கர்த்தர் நிறைவேற்றுவார், கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் அதுல ஜெயத்தை கட்டளிடுவார். ஹல்லேலூயா. ஆகையினாலே ஐயோ நம்ம முழு ஜெபத்துல வந்து கலந்து கொண்டிருக்கிறோமே, எப்படி இருக்கும், நாளைக்கு எப்படி இருக்குமோ, சுகர் அதிகமாயிடுமோ, பிபி அதிகமாயிடுமோ, இல்ல வேற ஏதாவது பலவீனம் வந்துருமோ அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. பலவீனத்தின் மத்தியிலும் கூட தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். உற்சாகமாய் கர்த்தருடைய சமூகத்துல யார் யார் காணப்படுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையை தேவன் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்துல நாம் ஜெபிக்கிறவர்களாய், காத்திருக்கிறவர்களாய், தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு யார் யார் ஜெபம் பண்றாங்களோ அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அருமையான பாஸ்டரையா சொன்னார் அருமையான தாயாரை குறித்து. உண்மையாகவே அவருடைய ஜெபங்கள் தான் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளை, அவருடைய பேர பிள்ளைகளை கர்த்தர் நடத்துகிறார். நம்முடைய ஜெபங்கள் நம்முடைய பிள்ளைகளை அப்படியே உருவாக்க வேண்டும். நாம் ஜெபிக்காமல் இருந்தால், நாம் ஜெப வாஞ்சை இல்லாமல் இருந்தால் நம்முடைய பிள்ளைகள் ஜெபத்துல தரித்திருக்க மாட்டாங்க. எங்க அப்பா அம்மாவே அமைதியா இருப்பாங்க, எங்க அப்பா அம்மாவே ஜெபம் பண்றதுல எப்ப பாரு தூங்குறாங்க, எப்ப பாரு வேலை செய்யறாங்க, எப்ப பாரு போறாங்க, இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நாம் அவர்களுக்கு முன்பாக முன்மாதிரியாக கர்த்தருடைய சமூகத்துல நாம் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் பொழுது தேவன் ஜெபத்தை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை தேவ பக்தியில வளர்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமா நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். எல்லாம் உற்சாகமா இருக்கணும். பகல்ல நம்ம எப்படி கூட்டத்துல இருக்கிறோமோ அதே போல இரவுல நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே எனக்கு அந்த ஜெப ஆவியை தாங்க, அந்த விண்ணப்பத்தின் ஆவியை தாங்க, ஆத்ம பாரத்தை தாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜெபம் பண்றாங்கன்னா அந்த ஒரு காரியத்தை உங்ககிட்ட கொடுக்குறாங்களா நீங்க ஜெபம் பண்ணி முடிக்கணும். ஹல்லேலூயா. ஆகையினாலே ஜெபிக்கிற ஒரு ஜெப வீராங்கனைகளாய் தேவன் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு நிறைய நேரங்கள் இருக்குது, ஆனா முழு ஜெபத்துக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை, பயம். ஏன்னா முழு ஜெபத்துல போய் நம்ம உட்கார்ந்துருந்தா ஏதாவது நமக்கு பலவீனம் வந்துடும், நம்மளுக்கு வியாதி வந்துடும், நமக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருக்கிறவங்களா இருக்காங்க. இல்ல அங்க போனா அங்க ஜெபம் பண்றப்ப பிசாசு ஓடும், அது நம்ம அதுக்கு பயமா இருக்குது நமக்கு அப்படின்னு இருக்கிறவங்களா இருக்காங்க. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி தேவன் நம்மை தைரியப்படுத்தியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாமும் கூட ஆண்டவரை அறியாததற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருந்தோம்? நம்மை தேடி இயேசு வந்தார், நாம் அவரை தேடி போகவே இல்லை, அவர் தான் நம்மை தேடி வந்தார். ஹல்லேலூயா. ஆகையினாலே நம்மை போல எத்தனையோ ஆத்துமாக்கள் வீணாய் அழிந்து கொண்டிருக்காங்களே, அவங்களை நான் ஆதாயப்படுத்தணும், அவங்களை ஆயத்தப்படுத்தணும். எனக்கு அந்த கிருபை தாங்க, அந்த ஞானத்தை தாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அந்த இரவு நேரத்துல உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்க நாளைக்கு காலையில புறப்பட்டு போகும்பொழுது ஒரு பலத்தோடு சந்தோஷத்தோடு நீங்க கடந்து போக போறீங்க. ஹல்லேலூயா. ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு, நேசரை காண ஆயத்தப்படு, ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு, நேசரை காண ஆயத்தப்படு, மகிழ்ந்து களி கூறு, ஆயத்தமாகிடு, மகிழ்ந்து களி கூறு, ஆயத்தமாகிடு,
எப்பொழுதும் சந்தோஷமே. ஹல்லேலூயா. அங்க ஆடலும் பாடலும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காணப்படும். ஆகையினால் இந்த உலகத்தின் துயரை மறந்துவிட்டு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய பரலோக ராஜ்யத்தில் நாம் போய் சேர்வதற்கு எப்பொழுதும் நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நாம் மாத்திரமல்ல, நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள், நம்மோடு கூட இருக்கிறவர்களை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். அக்கறைக்கு பயணம் செய்யும் சீயோன் பயணியே, அலைகளை கண்டு நீ பயப்படாதே. காற்றினையும் கடலினையும் அதட்டின இயேசு நம் வாழ்க்கை படையில இருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்துல நடக்கிற காரியங்களை நினைத்து பயப்படாதே. ஒருவேளை நம்முடைய குடும்பத்துல காணப்படுகிற சூழ்நிலைகளை கண்டு நீ பயப்படாதே. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை படையில நம்மோடு கூட இருந்து பயப்படாதே மகளே, நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி, மகனே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவன் நம்மோடு கூட வருகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற உபத்திரவங்களை காட்டிலும் இயேசு பெரியவராயிருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமான கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி. எல்லாவற்றையும் காட்டிலும் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர், உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒருவேளை இந்த உலகத்தில் எனக்கு நிரந்தரமான வீடு இல்ல, நிரந்தரமான ஒரு சொத்து இல்ல, நிரந்தரமான ஜனங்கள் இல்ல, நிரந்தரமான என்னை நேசிக்கிறவர் ஒருவர் இல்லைன்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நிரந்தரமானவர். அவர் எப்பொழுது நம்ம நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். நமக்காக பரலோக ராஜ்யத்தில் ஒரு வீட்டை நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த வீட்டில போய் சேர்வதற்கு இந்த உலகத்தில் காணப்படுகிற இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்து, இயேசுவே நீங்க என் கூட வாங்க ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை படைகளை எப்பொழுது நீங்க வாங்க ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டுங்க ஆண்டவரே, என் மீது உடைய கண்ணை வைப்பதற்கு ஆலோசனை சொல்லித்தாங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவனை நாம் முழுமையாய் அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கும் பொழுது அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாடல் தெரிந்தால் என் கூட சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். நீங்க அமைதியா உட்கார்ந்துருந்தீங்களா பிசாசு நல்ல தூக்கத்தை தருவான். தூங்கு தூங்குன்னு சொல்லி கரங்களை தட்டி, உங்களுக்கு பாட்டு புரியுதோ இல்லையோ அல்லது உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நல்ல 10 நரம்பு வீணை நாளை நாம் கர்த்தரை துதித்து பாட வேண்டும். ஹல்லேலூயா. 2 கரங்களை நான் வீட்டுல இருந்து கொண்டாந்துருக்கேன்னு சொல்றேங்க. 2 கரத்தையும் தூக்குங்க பாப்போம். வீட்டுல நான் வச்சுட்டு வரல, 2 கரத்தையும் நான் கொண்டாந்துருக்கேன்னு சொல்றேங்க. 2 கரத்தையும் உயர்த்துங்க. பெரியவங்களெல்லாம் உயர்த்துறாங்க, நீங்க உயர்த்துங்க. அப்போ ஆண்டவர் 2 கரங்களை கூடவே வச்சிருக்கிறாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அக்கரைக்கு பயணம் செய்யும் சீயோன் பயணியே, அலைகளை கண்டு நீ பயப்படாதே. அக்கரைக்கு பயணம் செய்யும் சீயோன் பயணியே, அலைகளை கண்டு நீ பயப்படாதே. காற்றினையும் கடலினையும், காற்றினையும் கடலினையும் அதட்டின இயேசு உன் படகில் உண்டு. அதட்டின இயேசு என் படகில் உண்டு. அக்கரைக்கு பயணம் செய்யும் சீயோன் பயணியே, அலைகள்
கரைக்கு பயணம் செய்ய